இந்தியா டீமோட ஹெட் கோச்சா கௌதம் கம்பீருக்கு பதிலாக விவிஎஸ் லக்ஷ்மணனை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. என்ன காரணம்? ஏன்னா டெஸ்ட் போட்டிகள்ல மோசமான சாதனைகளை பண்ணிட்டு வராங்க இந்திய அணி. அது மட்டும் இல்லாம பும்ரா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் நம்பி இந்திய அணியினுடைய பந்து வீச்சு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நிறைய கேட்ச் தவற விடுறாங்களே, ஃபீல்டிங்லயுமே வந்து நிறைய சொதப்புறாங்க. அப்போ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடும் பொழுது என்னென்ன விஷயங்களை பண்ணணும், பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணா இந்திய அணி ஜெயிக்கலாம். அப்படி என்னலாம் பண்ணலாம்? அப்படின்னு பல கருத்துக்கள் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவுல. உண்மையாகவே இந்திய அணி என்ன மாத்த வேண்டும்? என்ன மாறணும்? டீட்டெயில்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கிரிக்கெட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஐபிஎல் முடிஞ்ச உடனே ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சுது ஐபிஎல். ஆனால் அந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இங்கிலாந்து கூட ஒரு லாங் டெஸ்ட் சீரீஸ் ஒன்று இருக்குங்க. இந்த டெஸ்ட் போட்டிகளில் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் ஆடுறதை விட பந்து வீச்சை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த விக்கெட் எடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஃபீல்டை செட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்கும். என்னதான் ஐபிஎல்ல வந்து 4 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறது, 4 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே, டெஸ்ட் போட்டிகளில் இந்த குறிப்பிட்ட டேல இத்தனை விக்கெட் எடுக்கணும், அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் இந்தியா விசஸ் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்பொழுது இந்த பந்து வீச்சில் கொஞ்சம் எனக்கு சுவாரஸ்யம் கம்மியாக இருந்துச்சோ. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டியை முதல் டெஸ்ட்டை இந்தியா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நானும் அப்படி தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவுடைய கையை மீறி இந்த ஆட்டம் போயிடுச்சுப்பா அப்படின்னு பார்க்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவர்களுடைய அந்த கேட்ச், அவர் பிடிக்கணும்னு நினச்ச அந்த கேட்ச்சு 1 இல்லை 2 இல்லை 4 கேட்சுகளை தவற விட்டார், 2 இன்னிங்ஸையும் சேர்த்து. ஸோ அந்த கேட்சுகளை பிடிச்சிருந்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு நீங்கள் போயிட்டு ஒரு ஃபாரினில் போய் ஓவர்சீஸில் போய் விளையாடுறீங்க, இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கூட ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து அணுகும்போது, அப்போது நீங்கள் வந்து ஒரு தலை சிறந்த பயிற்சியாளர்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படிலாம் வச்சுருக்கும் பொழுது நீங்கள் இந்த கேட்சை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் டெஸ்ட் போட்டிகள் மாதிரி ஒரு இடத்துல வந்து விக்கெட் அப்படிங்கிறது ஒரு தங்க முட்டை இடுற வாத்து மாதிரி, அந்த தங்க முட்டை அதெல்லாம் விக்கெட் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கேட்சை வந்து மிஸ் பண்ணுறது வந்து எந்த ஒரு விளையாட்டு வீரர்களுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் என்னதான் பேட்டிங்கில் 100 ரன் 200 ரன் அடிங்க, நீங்கள் 4 கேட்ச் நீங்கள் விட்டுருக்கீங்க. அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அவர் வருத்தப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான். ஸோ அப்போது நீங்கள் வந்து கேட்ச் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க. அந்த அக்ரெஷன் சொன்னோம் இல்லைங்களா, ஒருத்தவங்க பந்து போடும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்பொழுது இந்திய அணியை வந்து டிஃபெண்ட் பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஆர்வம் வரும். ஆனால் இந்த டைம் மேட்ச் பார்க்கும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு அக்ரெஷன் இல்லை, ஒரு மாதிரி அந்த கேமில் ஒரு ஸ்பிரிட் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு. பும்ரா மட்டுமே நம்பி எவ்வளோ நாள் தான் அந்த டீம் போகும்? ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பும்ராவை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ராவை போட்டு போலன்னு பொழந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்தார். ஆனால் 2வது இன்னிங்ஸில் வந்து பும்ராவை பயங்கரமாக டேக் ஆன் பண்ணாங்க. விக்கெட்டே விழலை பும்ராவுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2வது மேட்ச் பும்ரா விளையாட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பும்ரா இருந்துமே ஒரு டீம் பும்ராவை டிஃபெண்ட் பண்ணி இருக்குது, அப்படி இருந்துமே அந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. பும்ரா இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழும்புது. மற்ற பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் பந்தே போட மாட்டாங்க. எல்லாமே வராங்க, பந்து போடுறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். இந்த ஃபீல்டை எப்படி செட் பண்ணணும், இந்த ஃபீல்டை எப்படி கொண்டு வரணும், எனக்கு இந்த இடத்துல ஃபீல்டிங் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியே ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பந்து போட்டால் போதும், இந்த 6 பாலை போட்டு முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி சுப்மன் கில் கேப்டன் ரொம்ப யங் தான், அவரை பற்றி இப்போ விமர்சிக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு மேட்ச் தான் டெஸ்ட் கேப்டன்ஷிப்பில் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தாலுமே அவருடைய இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி பூராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டெஸ்ட் கேப்டனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100% இல்லை, ஒரு 200% உங்களுடைய ப்ரெசன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அது வந்து பேட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஃபீல்டிங்கில் இருந்தாலுமே சரி. ஆனால்
அதையெல்லாம் மிஸ் பண்ணுறாரோ சுப்மன் கில். ஒரு பவுலர் இருந்து எப்படி வந்து ஒரு விக்கெட் வாங்கணும், ஒரு ஃபீல்டரை எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுச்சு. டோட்டலாக அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு 4th டே வரைக்கும் நம்ம கையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. 5 பேர் செஞ்சுரி 5 செஞ்சுரி அடித்தாங்க இந்தியா டீமு. ஆனால் லாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப மிகப்பெரிய மோசமான ரெக்கார்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு மீம்லாம் நிறைய வைரல் ஆச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது டோட்டலாகவே இந்தியா டீமோடைய ஹெட் கோச்சை மாற்ற போகிறாங்க டெஸ்ட்டுக்காக. விவிஎஸ் லக்ஷ்மணன் பேர் அடிபடுது கௌதம் கம்பீருக்கு பதிலாக. ஏன்னா லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்கார்டு வச்சுருக்காரு டெஸ்ட் போட்டிகளில். ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பரான டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர், அவர் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது கௌதம் கம்பீர் எங்கேயோ மிஸ் பண்ணுறாரு. ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே 11th விளையாட வைக்க மாட்டுறாரு, டீம்லேயே எடுக்க மாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டுறாரு. ஒரு மாதிரி பாலிடிக்ஸ், அவர் எப்படி வந்து அரசியலில் வந்து ஒரு அரசியல் பண்ணார் இல்லைங்களா, அதே அரசியலை வந்து உள்ளே வந்து கிரிக்கெட்லேயும் பண்ணுறாரு. இதனால் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு டீமுக்கு தான் மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னு குற்றச்சாட்டுகள். ஏன்னா இப்போ நம்ம பேசுனது எல்லாமே ஒரு கோச்சாக அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் முன்னாடி அவர் சொல்லியிருந்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது லக்ஷ்மணன் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுமானா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விவிஎஸ் லக்ஷ்மண் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராகுல் டிராவிட் அவர்கள் வந்து ஹெட் கோச்சாக இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு டீமை வந்து லக்ஷ்மண் அவர்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கும் அனுபவம் இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்னொன்று, பும்ராவை மட்டும் நம்பி இருக்க முடியுமான்னு கேட்டால், எப்படி ஒரு டீம் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்களோ கண்டிப்பாக அந்த டீம் ஜெயிக்காதுங்க. ஒரு டீம் ஒர்க் கண்டிப்பாக வேணும். பும்ராவை நம்ம ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு லாங் டேஸ் விளையாடணும், 5 நாள் விளையாடணும், ஒரு இன்னிங்ஸில் 25 ஓவர்ஸ் மேலே போடணும் அப்படின்னா ரொம்ப டஃப்பான விஷயம் தான் அது. ஆனால் பும்ரா வந்து ஒரு ஃபிட்னஸாக ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே, பட் மற்ற பவுலர்ஸும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். வந்து சப்போர்ட் பண்ணி அவர் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணாருன்னா அடுத்த ஓவர் போட வரவங்க அந்த பொறுப்போட போடணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 11th வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல்கள் இருக்குது. நிறைய பேர்த்த வந்து நீங்கள் ஆட வச்சிருக்கலாம் அப்படின்னு கேள்விகள் எழும்புது. ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேட்டிங்கில் பயங்கரமாக ஜொலிக்கவும் கிடையாது, பந்து வீச்சுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜொலிக்க கிடையாது. ஒரு மேலே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றம், முக்கியமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. ஏன்னா இந்திய அணி மேலே வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹோப் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உடஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது 2வது டெஸ்ட்டு பும்ரா இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க, 11th என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க, ஒருவேளை ஹெட் கோச் கம்பீர் அவர்கள் ஏதாவது புதுசாக விஷயங்கள் பண்ண போகிறாரா, புது கேப்டன் சுப்மன் கில் வந்து வேறு ஏதாவது யுத்திகளை கையாள போகிறாரா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாகவே. ஸோ யாருக்கெல்லாம் அந்த டெஸ்ட் போட்டி ரொம்ப பிடிக்கும், கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து T20s நிறைய வந்தாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் T20 வந்து ஆகோகன்னு கொண்டாடலாமே நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடந்த இந்த டெஸ்ட் மேட்சோட அனுபவம், நீங்கள் எந்த மேட்ச் பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிங்களா, அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பவுலர் நம்ம ஆப்ஷனில் வைக்கலாம், ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்களை நம்ம ஆப்ஷனில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது யாரும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பேரை. ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.